வணக்கம் நண்பர்களே, பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு அரக்கோலா மீன் இருக்குங்க. என்னென்னா வந்து இந்த மீன் பார்த்திங்கன்னா வஞ்சரம் போலே தான் இருக்கும். ஆனால் வஞ்சரம் கிடையாது. இதில் வஞ்சரத்தில் பாதி ரேட்டு தான் இருக்கும். எப்படின்னா எப்படின்னா வஞ்சரம் 1000 இன்றைக்கி விற்கிதுன்னா இது 500 விற்கிது, அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அந்த மீனை வெட்டிட்டுன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு வஞ்சரத்துக்கு ஈக்குவலான ஒரு மீனாக இருக்கும். நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து வஞ்சரத்தோட ஒரு அளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஆனால் பீஸு அந்த வெட்டிட்டாங்கன்னா சீக்கிரத்தை கண்டுபிடிக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு பீஸ் நைஸாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தெரியாது. அதேமாதிரி ஒரே முண்டு தான் ஓரளவுக்கு வஞ்சத்துக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டு தெரியும். அந்த மூஞ்சி மட்டும் தெரியும். மற்றபடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் இதை தலையை வெட்டி வச்சுட்டாங்கன்னா வஞ்சனை சொல்லி தான் வாங்கி வருவாங்க. நிறைய பேர் நானே நிறைய பேர் பார்த்துக்கிங்க எந்த அளவுக்கு நைஸாக உழுது பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது என்ன மீன் கேட்டு வாங்க, வெட்டி வைக்கிற மீனை மட்டும். மீன் நல்லா தான் இருக்கும். வஞ்சரம் போல ஒரு டிஃப்ரெண்ட்டும் வராது. இந்த அளவுக்கு மீன் வந்து வெட்டிட்டா அது வஞ்சனம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு தெரியுது. என்ன பண்ண பீஸை பார்த்தவங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு நைஸாக உள்ளது. பீஸையும் பார்த்தீங்கன்னா ரவுண்டாகவே இருக்கும். அதனால் அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். Apa? பூண்டிதான் கட் பண்ணி போதும்.